இங்கே வாமா. பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரும். இல்லை எடுக்குது, இப்போ பசி எடுக்குது தம்பி. செய்யாத சேதாரம். நான் தானே அதுக்கு ஆதாரம். இந்த குசுப பிடிச்ச சிநேகர் காம்பரு தம்பி, சத்தியமா வரிகள் பிரமாதம். ஒரு போன மாதம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிடுறது. ஒரு பாப்பா, ஒரு தங்கச்சி நல்லா பண்ணிடுது அழகாக. அது கொஞ்சம் வில்லி மாதிரி கிளாமர் சாங். அது என்ன, பஞ்சாபி பலகாரம் நான் ஆகலை சேதாரம், இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச ஸ்நேகம் எழுதியிருந்த கவிதை இது. தம்பி செய்ய நல்லா எழுதிருந்தான், தப்பா இல்லை. அது கூட ரொம்ப விரசமாலாம் இல்லை, கிளாமர் இருந்தது. கிளாமர் இருக்கணும். அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சிருது, நல்லா இருந்தது. அந்த பாப்பா இங்கே வாமான்னு இங்கே வந்து நின்னது. கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு, அம்மா இல்லைம்மா நீ சேதாரம் ஆகலை, நல்ல பிள்ளை, போ உட்காருமா. இதை ஒரு 4 மீடியாக்கள்ல என்னை போட்டு உருட்டி எடுத்துட்டான் சார். என் வயசு என்ன, என் பேத்தி சும்மா ட்ரையா இருந்தது, காமெடிக்காக அதை பண்ணேன். அந்த பாப்பா நல்லா சிரிச்சு குழுங்க சிரிச்சு, மேடையில் இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியா எடுத்துக்கிட்டாங்க. அந்த அந்த மீடியா 2-3 மீடியா மட்டும் என்ன தெரியல வினயம். நான் பொதுவா பெண்களை அவங்க விருப்பம் இல்லாம அடுத்தவன் விரல் கூட மேல படக்கூடாது, விரல் கூட விருப்பம் இல்லாமல் படக்கூடாது, வெட்டணும், விரலை வெட்டணும். ஒரு தடவை குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்ல ஒரு அறை விட்டுது ஒருத்தனை. நான் மேடையில பேசினேன், தங்கச்சிக்கா அரைஞ்சது, அங்க செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும், அவனை முதுகுல தட்டிட்டான். ஆனா கில்லாடி பொண்ணு அங்கேயே அடிச்சது. அப்ப நான் என்ன சொன்னேன், பப்ளிக் மீட்டிங்ல ஆடியோ ஃபங்க்ஷன்ல, செருப்பால் அடிச்சிருக்கணும். எந்த பெண்களும் எல்லாம் நம்ம கூட பிறந்து, எனக்கே பேத்திங்க. நான் போய் ஒரு, உங்களுக்கே தெரியும், ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளின் அந்தரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும்போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆஃபீஸ் எல்லாம் போனேன். ஆனால் அந்த அது எதிர்ப்பு தெரிவிச்சால சில சகோதரிகள் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வேற எதனா வெளியிட்டு போறாங்கன்னு அவங்க வரல. நான் போனேன். ஏன்னா தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை, இந்தியாவை காப்பது தாய் குலம். இன்னைக்கு குடிகார குடும்பத்தை காப்பது தாய் குலம். குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குலம். ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை. ஒரு 60%, 40% ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க. ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம், தவறு செய்கிறவர்களை கண்டிப்போம். தண்டிக்க வேண்டியது அரசாங்கம். எல்லாவற்றிலும் மன தைரியம், மன உறுதி வேண்டும். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள், ஏழைக்கு உதவுகிற சேவகர்கள், அது அரசியல்வாதியோ அதிகாரிகளோ யாராயிருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும். அதை வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவு வேண்டி, வாழ்க பட தயாரிப்பாளர் தாமஸ், வாழ்க கோபிநாத் இயக்குனர். நன்றி, வணக்கம்.